ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து இப்போ சம்திங் அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் போயிட்டு இருக்குது. இந்த ஸ்மால் பிஸ்னஸை வந்து நான் பிக் பிஸ்னஸாக மாற்றி கொண்டு போகலாமா? எப்படி அது வந்து, அல்லது அப்படியே அந்த அந்த மாதிரியே நான் வச்சிருக்கணுமா? எந்த மாதிரி? கண்டிப்பா. சி இட்ஸ் எப்பவுமே ஒரு பிசினஸ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு புதுசா ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகே, இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் டு க்ரோ. ஓகே, அது க்ரோ வரைக்கும் நம்ம பேஷன்ஸா இருக்கணும். நம்ம சைடு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே, நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அவங்க போன எவ்ரிதிங் ஆஸ் அ ப்ராசஸ். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்க எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பீங்க, எஸ்பெஷலி கிரிக்கெட் பார்ப்பீங்க. ஒரு மேட்ச்னா டாஸ் போட்ட உடனே ஒரு மேட்ச் வந்து வின்னா லூஸா நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு டீம் பேட்டிங் ஆகணும், அப்புறம் இன்னும் அடுத்த டீம் பேட்டிங் ஆகணும். லாஸ்ட் பால்ல தான் தெரிய வரும். கடைசி போடுற பால்ல தான் வந்து ஒரு மேட்ச் வின்னா தோக்குறதா தெரியும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் ஆகணும். ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ த ப்ராசஸ். நிறைய ப்ராசஸ் இருக்கு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி ரைட் பீப்புள் டு ஒர்க் வித் யூ. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ரைட் கஸ்டமர். ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அது மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் தி சக்ஸஸ். சக்ஸஸ் இட் ஒன்லி கம்ஸ் இன் த எண்ட். ஓகே, அந்த சக்ஸஸ் வர்றதுக்கு இந்த நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் யூ ஃபீல் த சக்ஸஸ், ஓகே, தென் யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். ஓகே, நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க வந்து ஓகே இதை இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போகணும். அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே யூஆர் எக்ஸ்பேண்டிங் யுவர் பிசினஸ். ஓகே, நீங்க வந்து உங்க இப்போ ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு கண்டிப்பா போதும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வேணும். அந்த நிறைய கஸ்டமர் பண்றதுக்கு என்ன ஒரு அப்போ உங்களுக்கு வந்து யூ நீட் லாட் ஆஃப் மணி அப்படின்னு இருக்கும்போது யூ கேன் கோ டு அதுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்கலாம். ஸோ நீங்க பேங்க்குக்கு போகலாம். நீ பேங்க்குக்கு போயினா அந்த பிசினஸ் 1 இயர் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட இவ்வளவு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எனக்கு இவ்வளவு காசு. ஒண்ணுமே இல்லாம சும்மா போய் கேட்கறதுக்கும் ஒரு கொஞ்ச நாள் பண்ணி முடிச்சு போய் கேட்கறதுக்கும் கண்டிப்பா அது ஒரு வேலிட் இல்லையா? இல்ல, இப்போ எப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4-5 பேர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது உங்க ஓன் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஓகே, ஆனா அவங்க தான் டைரக்டா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க வந்து ஓகே இந்த வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சு இவன் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கான், நிறைய ஏர்ன் பண்றான். ஸோ நீங்க போய் கேட்கலாம், இல்ல நான் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு இருக்கேன், நீ do you want to become a partner, okay, or do you want to become an investor? ஓகே, நீ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண, நான் உனக்கு இவ்வளவு ஷேர் தரேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் we should நம்ம ஐடியா வந்து we have to make it very 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 strong. Okay, so then we have to start executing. Okay.